ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேண்டசி டகவுட். ஐபிஎல் 2026 சீசன் ப்ரிவியூலாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, பார்க்கலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரிவியூஸை பார்த்துருங்க. எல்லா வீடியோ 2 to 3 minutes தான் இருக்கும், முடிஞ்சால் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம டாப் 4 டீம்ஸோட ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம். ப்ளஸ் ஆரஞ்ச் கேப் கண்டெண்டர்ஸ் யார் யாராக இருப்பாங்க, பர்பிள் கேப் கண்டெண்டர்ஸ் யார் யாராக இருப்பாங்கன்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் டாப் 4 ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இது எந்த ஆர்டரும் கிடையாது, பட் இவங்க இந்த 4 டீம் தான் வந்து டாப் 4க்குள்ள வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி அண்ட் 4th டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனால் 4th ஸ்பாட்டுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். ஏன்னா சென்னை, எஸ்ஆர்ஹெச், டிசி மூணுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த 3 டீமுக்குமே அந்த 4th ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ என்னோட சாய்ஸான ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட டாப் 4 ப்ரெடிக்ஷன் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிளே ஆஃப்ஸ்க்கு ஏன் மும்பை இந்தியன்ஸ் போவாங்க நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவை. அந்த டீமோட ஸ்குவாடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்க கன்ஃபார்ம் டாப் 2ல தான் இருப்பாங்க இந்த தடவை அப்படின்ட்டு. அதே மாதிரி போன வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே டீம் அவங்க திரும்ப ரீடைன் பண்ணியிருக்கனால அவங்க கோர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அவங்களும் இந்த தடவை ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வந்து பஞ்சாப் அண்ட் எம்ஐ இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி வேணால் மாறலாம், ஏன்னா ஐபிஎல் இஸ் அன்பிரடிக்டபிள். எந்த டீம் வேணால் எங்கே வேணால் லூஸ் பண்ணலாம், யார் வேணால் மேலே போகலாம். ஸோ இந்த 2 டீம் பிளே ஆஃப்ஸ்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இல்லாமல் போனால் தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அடுத்த 2 டீம்ஸ் வந்து ஆர்சிபி அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லியிருக்கேன். ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங் ஹேசல்வுட் இல்லாத பீரியடில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க 2-3 கேம்ஸ் லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் அவங்க மேலே பெட் பண்ணுறேன், ஏன்னா அவங்களும் போன வருஷம் டீம் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கோர் அப்படியே தான் இருக்குது. ஸோ 1-2 சேஞ்சஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்களை எப்படியும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபியும் உள்ளே வந்துருவாங்க. அந்த 4th ஸ்பாட்டுக்கு தான் நிறைய காம்படிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி கேபிட்டல்ஸ், சென்னை, எஸ்ஆர்ஹெச், இந்த 3 டீம்ஸ்குள்ளே நிறைய காம்படிஷன் இருக்கும். ஏன்னா 3 டீமுக்கிட்டையுமே நல்ல டீம் இருக்குது. பட் அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பர் பவுலிங் யூனிட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தா டெல்லி கிட்ட தான் பேலன்ஸ் இருக்குது பேட்டிங் அண்ட் பவுலிங்கில். சென்னை அண்ட் எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பேட்டிங் இருக்குது, பவுலிங் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அவங்க ஆனால் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 டீம்ஸ்குள்ளே ஒரு ஃபைட் இருக்கும் 4th ஸ்பாட் பிடிக்கிறதுக்கு. பட் அதில் டெல்லி ஜெயிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த 4 டீம்ஸை நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன் பிளே ஆஃப்ஸ்க்கு. நான் குவாலிஃபை பண்ணதுனால அவங்க ஆவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நான் போன வருஷம் குவாலிஃபை பண்ணதில் 2 டீம் தான் குவாலிஃபை இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் எத்தனை டீம் குவாலிஃபை ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆரஞ்ச் கேப்போட கண்டெண்டர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து கேஎல் ராகுல், செகண்ட் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், தேர்ட் இஷான் கிஷன். ஸோ இதுதான் என்னோட 3 ஆரஞ்ச் கேப் கண்டெண்டர்ஸ். உங்களோட ஆரஞ்ச் கேப் கண்டெண்டர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் இந்த 3 பிளேயர் வந்து ஆரஞ்ச் கேப் கண்டெண்டர்ஸ் தான் இருப்பாங்கன்னா, லாஸ்ட் இயர் கேஎல் ராகுல் வந்து டவுன் த ஆர்டர் ஆடினதுனால அவரால் லாங் இன்னிங்ஸ் ஆட முடியல. ஆனால் அவரோட நேச்சுரல் கேமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடுறது தான். அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் ஆடுறதுனால ஆரஞ்ச் கேப் கண்டெண்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக அவர் இருப்பார். நெக்ஸ்ட் சேம் ஃபார் ருத்ராஜ் நேற்று தான் வந்து ருத்ராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங்னு சிஎஸ்கேக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் இந்த லிஸ்ட்டில் இருப்பார். ஏன்னா அவர் ஓவர் த இயர்ஸ் ஓப்பனிங் ஆடும்போது தான் நல்லா ஆடிருக்காரு, லாங் இன்னிங்ஸ் ஆடுவார். கண்டிப்பாக கேஎல் ராகுல் அண்ட் ருத்ராஜ் வந்து இந்த வருஷம் லீடிங் ரன் ஸ்கோரர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மூணாவதாக நான் சொன்னது வந்து இஷான் கிஷன். ஏன் இஷான் கிஷன்னா, அவர் வந்து ரீசெண்ட் ஃபார்ம் வந்து செமையாக இருந்திருக்கு. வேர்ல்ட் கப்லேயும் சரி, டொமஸ்டிக்லேயுமே சரி, அவரோட ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. இப்போ கேப்டனாக வேறு லீட் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக அந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகும். அவரும் டாப் ஆர்டர் ஆடுறதுனால அவரோட இன்னிங்ஸும் லாங்காக வரும். பட் அவர் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்ச் கேப் கண்டெண்டர் லிஸ்ட்டில் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களாம் தான் என்னோட டாப் 3 ஆரஞ்ச் கேப் கண்டெண்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பர்பிள் கேப் கண்டெண்டர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். மார்க்கோ யான்சன், லுங்கி இங்கிடி, அப்புறம் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த 3 பேர் தான் இந்த வருஷம் பர்பிள் கேப் கண்டெண்டர்ஸாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 பேர் சாய்ஸே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய நியூ டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஆகிப் நஹி, மங்கேஷ் யாதவ். பட் அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் சீசன் அப்படிங்கிறதுனால அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் அவங்களும் இதில் வந்து ஒரு நேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் கேம் விளாண்டேன், நீங்களும் அதை விளாண்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா என்னோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோ இருக்குது, போய் பாருங்க. ஸோ அந்த கேமில் நாங்கள் ஒரு 8 மெம்பர்ஸ் சேர்ந்து விளாட்றோம். ஸோ அந்த 8 மெம்பர்ஸோட ப்ரெடிக்ஷனும் நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஐபிஎல் ரெடியாக இருப்பீங்கன்னு தெரியும். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கும், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படியே உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் திரும்ப பார்க்கலாம்.